வணக்கம் அன்பர்களே. ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு செப்டம்பர் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த செப்டம்பர் மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி குழந்தைக்கு காரகன் தன காரகனான குரு பகவான் ரிஷபமனையில் அமர்ந்திருக்க, சகோதரத்துக்கு காரகன் நிலக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மிதுனமனையில் அமர்ந்திருக்க, இந்த மாதத்தினுடைய 15ஆம் தேதி வரை சூரிய பகவான் தன்னம்பிக்கைக்கு கிரகம், அரசு, தந்தைக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 15ஆம் தேதி வரை சிம்மமனையில், அதன் பிறகு கன்னிமனைக்கு பயிற்சியாகிறார். புதன் பகவான் சிம்மன் மனைக்கு வீட்டிருக்க, அதாவது அறிவுக்கு காரகன், புத்திசாலித்தனம் மிக்க அந்த புதன் பகவான் சிம்ம மனையில், அதாவது எதுவரைக்கு இருக்கார் அப்படின்னா 22ஆம் தேதி வரை அமர்ந்திருக்க, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கன்னிமனையில் ஆட்சி பலம், உச்ச பலம், மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக அமர்ந்து பலனை கொடுக்க போகிறார். சனி பகவான் வக்ரம் பெற்று கும்பமனையில் அமர்ந்திருக்க, ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா கேது பகவான் கன்னிமனையில் அமர்ந்திருக்க, ராகு பகவான் மீனமனையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தில் என்ன மாதிரி பலன்கள் என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாத பலன்களை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலில் தொழில், வேலை, வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது 10ஆம் அதிபதியை பார்க்கணும். அந்த 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இந்த மாதம் இருக்கிறது. சரி, தொழில் காரகனான அந்த சனி பகவானுடைய பார்வையும் அந்த சூரியன் மீது 10ஆம் இடத்தின் மீது பதிகிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் ஆட்சி பலத்தோட இருந்து கொண்டு புதனோட சேர்ந்திருக்கார். புதன் ஆதித்ய யோகம். புதனுங்கிறது 11க்குரியவன். 10, 11ஆம் அதிபதிகள் இணைவு பெற்றிருக்கு. அப்போ தொழிலில் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம், அதாவது தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஏன்னா 10ல் சூரியன் அமரும் போது திக்பலம் வலிமையாக இருக்குது, ஆளுமைத்தன்மை அதிகமாக இருக்கும், அதிகாரத்தன்மை இருக்கும், அரசு விஷயத்தில் நன்மைகள் நடக்கும், அரசியல்வாதிகள்னால பயன்படக்கூடிய தன்மை. ஸோ இந்த மாதிரி அதிகாரம் சார்ந்த விஷயங்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த துறையில் நல்லது, மின்சாரம் சார்ந்த விஷயங்கள், சோலார் சம்பந்தப்பட்ட, ஸோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. வேலை இல்லை அப்படின்னு இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய இறுதியில் ஒரு நல்ல வேலை கிடைக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 10க்குரியவன் வலுப்பெற்றிருக்கார், 11ஆம் அதிபதியாக இருக்கார். இந்த 16ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் புதனோடு சேர்ந்து அங்கேயும் வலுப்பெற்றுத்தான் இருக்க போகிறது. ஸோ இந்த மாதத்தினுடைய முழுவதும் சூரியனும் புதனும் இணைந்து 10, 11ஆம் இடத்தில் இருக்கும்போது நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. ஆனால் உங்கள் ராசிநாதன் 8ல் போய் மறைஞ்சிருக்கார். அப்போ நீங்கள் போய் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க. அதாவது 8ஆம் இடம் என்பது என்ன? வலி, வேதனை, துக்கம், துயரம். அப்போ அந்த செவ்வாய்ங்கிறது கோபக்காரங்கிறதுனால கோபம், ஆக்ரோஷத்தை நிச்சயமாக விட்டுவிட வேண்டும். ஏன்னா செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்க்குது. பேச்சு கடுமையாக இருக்கக்கூடிய தன்மை, ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தொந்தரவு, டெம்டேத்தி கொஞ்சம் கோபப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அவசரப்பட்டு மட்டும் வேலையை விட்டுடக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, உங்களுடைய அதாவது தனம் எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறார். கடவுளினுடைய அனுகிரகம் என்பது உண்டு. குடும்பம் நன்றாகவே இருக்க போகிறது, தனம் நன்றாக இருக்க போகிறது. குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு தொழிலை செய்யக்கூடிய தன்மை, குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை, இதெல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு. செவ்வாய் மட்டும் பார்க்கிறார். இந்த செவ்வாய் என்பது முக்கால் பாவர், அதாவது அந்த செவ்வாய் என்பது கோபம், ஆக்ரோஷம், 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்த்து கெடுக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்களே கெடுக்காமல் பார்த்து கொள்வது நல்லது. கோபம் வந்தால், ஆக்ரோஷம் வந்தால் வரக்கூடாது, வந்தால் ஒரு நிமிஷம் யோசித்து செய்யணும். ஏன்னா நிதானம் இல்லாத தன்மையை உருவாக்கி விடும் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டாலே போதும். மற்றபடி வேறு உங்களுக்கு பெரிய துன்பங்கள், துயரங்கள் கொடுக்க போவதில்லை. லக்னத்தை குரு பார்க்கறதுனால கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு. உங்கள் இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகூலங்கள், இஷ்ட தெய்வத்தை வழிபடக்கூடிய அமைப்புகள், இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். முயற்சி நன்றாக இருக்க போகிறது, தன்னம்பிக்கை நன்றாக இருக்க போகிறது. தன்னம்பிக்கை உரிய கிரகம் சூரியன் வலுப்பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் அந்த மனம் ஆளுமையை சொல்லக்கூடிய அந்த 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால மனசு நன்றாக இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்ற கருத்து இல்லை. தைரியம்,
வீரியம் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்க போறார். என்ன கோபம் ஆக்ரோஷத்தை மட்டும் தவிர்க்கணும், மற்றபடி மற்றது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. புத்தி நல்லா இருக்க போகுது, புத்தி கூர்மையாக இருக்க போகிறது. எந்த இடத்துல எதை செய்யணும் அப்படிங்கிற யோசிக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்கு. ஏன்னா புதன் சூப்பராக இருக்க போகிறார். புதன் தான் அறிவுக்கு கிரகம். ஸோ அதில் எல்லாமே நன்றாக இருக்க போகிறது. முதலில் உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்கக்கூடியது செவ்வாய், உங்கள் ராசிநாதன். நீங்கள் கோபப்படுவீங்க, ஆக்ரோஷப்படுவீங்க. அதை மட்டும் குறைத்தாலே அந்த கோபத்தில் இருக்கக்கூடிய டிசிஷன் சரியாக வராது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும். சரி, சுகஸ்தானம் எப்படி இருக்கிறது? சுகஸ்தானத்தில் சனி உட்கார்ந்துருக்கார். சனி எந்த இடத்துல இருக்காலும் அந்த இடத்துல கெடுப்பார் அப்படிங்கிற அமைப்புக்கு ஏற்ப 4ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு கெடுத்து கொண்டிருந்தது. சுகஸ்தானத்தை கெடுத்தது, தாய் சார்ந்த விஷயத்தை கெடுத்தது, உங்களுடைய தாய் வர்க்கம் சார்ந்த ரீதியில் பிரச்சனை, தாயினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, நிலம் சார்ந்த விஷயத்தில் ஒரு விற்பனை ஆகணும் ஆகலை. ஸோ இந்த மாதிரி மந்தத்தன்மை டல்னஸை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ மாறப்போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் வக்ரம் பெற்று உட்கார்ந்திருக்கார். டல்லாக ஸ்லோவாக இருந்த விஷயங்கள் இப்போ உக்ரமாக வேகமாக செயல்படக்கூடிய தன்மையை ஏற்படுத்திவிடும். அப்போ சனி அந்த இடத்திலிருந்து கெடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ நல்லது செய்யக்கூடிய தன்மை. என் லக்னத்தை குரு பார்த்து உங்களுக்கு, அதே சனி உங்கள் லக்னத்தை பார்த்து பிடிவாத தன்மை, கோபத்தன்மை, ஒரு மாதிரியான மூர்க்கத்தன்மை, ஒரு எடுத்து எறிந்து பேசக்கூடிய தன்மையெல்லாம் இருந்த நீங்கள் இப்போ அனுபவம் கிடைத்திருக்கும். யார் எப்படி எந்த இடத்தில் நம்ம செயல்பட்டால் நமக்கு நல்லது என்பதை நிச்சயமாக உங்களுக்கு உணர்த்தி இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் விட்டு வைத்தீர்களோ, ஒரு வாகனம் வாங்க முடியாமல் இருந்தது, இப்போ வாகனம் வாங்குவதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. சுக்கிரன் 11ஆம் இடத்தில் நீசமாக இருந்தாலும் குருவினுடைய பார்வையால் இருப்பது நீசம் வங்கமாகவும், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரன் 12ஆம் இடத்துல வந்து ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போ வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கு ஒரு நல்ல அனுகூலமான ஒரு மாதமாக அமைகிறது. சுக்கிரன் 12இல் இருந்தாலும் அது மறைவு ஸ்தானம் நிச்சயமாக இல்லை. சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மை, நீங்கள் அதாவது செலவு செய்யக்கூடிய திருமணம் சார்ந்த சுப காரியங்களுக்கு ஈடுபடுத்தி அங்கே செலவு செய்யக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. 5ஆம் இடத்துல குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5ல் ராகு உட்கார்ந்திருக்கார். ராகு கெடுத்து விடுமா? நிச்சயமே கெடுக்கார். குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்களை கொடுக்க போவது இல்லை. அந்த குருவும் 7ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கார். நல்ல இடத்துல தான் உட்கார்ந்திருக்கார். சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கார். உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போ குழந்தைகளால் நல்லவைகள், குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய தன்மை, குழந்தைகள் ஆசைப்பட்டதை நிறைவேற்றக்கூடிய தன்மையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. திருமணம் சார்ந்த சுப காரியங்கள், ஏற்கனவே காதலில் இருந்தவர்கள் காதல் திருமணம் செய்யக்கூடிய தன்மைகளும், அதாவது பெற்றோர்களுடைய துணையோடு திருமணம் செய்யக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஏன்னா சூரியனும் வலுப்பெற்றிருக்கார் அல்லவா? அப்போ நிச்சயமாக காதல், திருமணம், பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடு நடக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. திருமணமே கடந்த ஒரு வருடமாக நிறைய வர்ணம் பார்த்தோம். அந்த வர்ணம்லாம் தட்டிகிட்டே போயிட்டு இருந்தது, யாரும் சரியாக பதில் சொல்லலை. ஸோ இந்த மாதிரியான ஒரு தடை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ அந்த தடை விலகப் போகிறது. குரு லக்னத்தை பார்த்துடுறார். சுக்கிரன் ஆட்சி பலம், கலத்திர காரகனான சுக்கிரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறது. 12ஆம் இடத்தில் இருக்கிறது. 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம், ஆனால் இல்லை. ஏன்னா 12ஆம் இடம் என்பது கட்டில் சுகத்தை தரக்கூடிய இடமும் அந்த 12ஆம் இடம். அப்போ சுக்கிரன் 12இல் இருக்கிறது, மறைவு ஸ்தானம் இல்லை. அப்போ சுக போகங்களை தரப்போகிறது. திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கும் நடக்க இருக்கிறது அப்படிங்கிறது தான் அமைப்பு. ஆனால் எந்த இடமாக இருந்தாலும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த இடத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணால் எதனாலும் கோபம் ஆக்ரோஷம் மட்டும் வரக்கூடாதுங்கிறத ஞாபகம் வச்சுங்க. செவ்வாய் 8ல் இருக்கார். சரி, சூரியன் தகப்பன்னால நன்மைகள் நடக்குமா அப்படின்னா அதிகாரம், தகப்பனுடைய ஆளுமை தன்மை சார்ந்த விஷயங்கள், அரசு சார்ந்த விஷயங்களினுடைய ஆளுமை, அரசியல்வாதிகளினுடைய ஆளுமை, இதெல்லாமே நல்லா இருக்க போகுது. சூரியன் வெளிச்சம் போட்டு காமிக்கக்கூடிய தன்மை, திக்பலத்துடன் 10ஆம் இடத்தில் வலுப்பெற்று ஆட்சி பலத்தோடு இருக்கார். அப்போ அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய எண்ண ஓட்டங்கள், ஏற்கனவே இருந்தவங்களுக்கெல்லாம் வெற்றி பெறக்கூடிய தன்மைகள், அரசில் இருப்பவர்களுக்கு புதிய அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடியவை, திடீர் ப்ரமோஷன், இந்த மாதிரி நல்ல குட் நியூஸ். சூரியனும் புதனும் இணைந்து இருக்கிறது. 8க்குரியவன் அட்டமாதிபதி, 11க்குரியவன் லாபாதிபதி, ரெண்டும் இணைந்து இருக்கின்ற 8, 11 இணைந்தாலே திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு, திடீர் ப்ரமோஷன் வாய்ப்புகள் வரக்கூடிய தன்மைகள், இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு நல்ல குட் நியூஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மாதம். அரசு துறை, அரசாங்க ரீதியாக
அல்லது ஆளுமைத்தன்மை நீதியாக நீங்கள் எலக்ட்ரிக்கல் சார்ந்த துறையில் இருந்தாலும் சரி, மின்சாரம் சம்பந்தப்பட்ட, சோலார் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி வெளிச்சம் போட்டு காமிக்கக்கூடிய தன்மை, நீங்கள் யார் என்று மற்றவர்களுக்கு சமுதாயத்துக்கு தெரியப்படுத்தக்கூடிய தன்மைகள் அத்தனையும் இந்த மாதம் பிரகாசமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக சொல்ல இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் ஆன செவ்வாயினுடைய பிறந்த நாள் வர இருக்கிறது, ஜெயந்தி வர இருக்கிறது. எப்போன்னா 5/9/2024 வியாழக்கிழமை என்று. ஸோ யாருக்கெல்லாம் மனதில் குழப்பமாக இருக்கிறது, ஒரு தெளிவான டிசிஷன் என்னால் எடுக்க முடியல, கடன், நோய் எதிர்ப்பு, பகை, ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் சிக்கி கொண்டு அதில் ஒரு மாதிரியான வழிகளை அனுபவித்து கொண்டிருக்கிறேன், இந்த மாதிரி இருக்கின்றவர்களுக்கும் சரி, அல்லது சகோதர வகையில் உறவுகளில் ஒரு சரியாக இல்லைங்கிறவங்க சரி, பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கின்ற அனைத்து விருச்சிக ராசி என்பர்கள் அந்த 5/9/2024 அன்று முருகப்பெருமானை சென்று தரிசித்து வந்தாலே நிச்சயமா அதிலிருந்து விலகும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. அதே சமயத்தில் 15/9/2024 அன்று குரு ஜெயந்தி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அப்போ அந்த குரு ஜெயந்தி அப்படின்னா, குருங்கிறது உங்கள் ஜாதகப்படி 2க்குரியவன், 5க்குரியவன், தனத்தை கொடுக்கக்கூடியவன், அதே சமயத்தில் குழந்தையை கொடுக்கக்கூடியவன். ஸோ யாருக்கெல்லாம் தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, 5ஆம் இடம் என்பது குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, பதவி சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கிறது என்று இருக்கக்கூடிய அனைத்து விருச்சிக ராசி என்பவர்கள் அன்றைய தினம் குரு பகவானை சென்று, தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உத்தமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் படிப்பு சரியாக வரல, படிப்புல கல்வியில் தடை, நான் நினைத்த மாதிரி படிக்க முடியல, ஸோ இந்த மாதிரி இருக்கின்றவர்கள் அதே 15/9/2024 அன்று ஐகிரிவர்களுடைய ஜெயந்தி இருக்கிறது. ஸோ அன்றைய தினம் ஐகிரிவர் சென்று வழிபடும் போது கல்வி தடை நீங்கும் என்பதுதான் அமைப்பு. ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு, எத்தனை டிகிரியில் இருக்கார், இப்போ நடப்பு என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.